எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A உடைய மெயின்ஸ் எக்ஸாம் நம்ம எப்படி பாஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை கொண்டு போகணும் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. இருக்கக்கூடிய நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. 54 நாள் தான் நம்மளுடைய குரூப் 2Aக்கு இருக்குது. குரூப் 2க்கு 71 நாட்கள் இருக்குது. ஒரு சிலர் இல்லை நிறைய பேர் 7000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த 2 எக்ஸாம்லேயுமே பாஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ எந்த எக்ஸாமை நான் விடணும், எதை நான் படிக்கணும் அப்படின்றதுக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க. இப்போ ஒரு கோர்ஸாக இதை ஆரம்பித்து ஃபுல்லாக எஜுகேட் பண்ணி அதை டெஸ்ட்டு வச்சு பாஸ் பண்ணுறதுக்கான நேரம் இப்போ இல்லை. அதனால் ஒன்லி டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான். இப்போ நம்ம கோர்ஸ் ஆரம்பித்து 3 மந்த்ஸாக போயிட்டுருக்குங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 21 டெஸ்ட் அப்படின்றது முடிஞ்சிருக்கு இப்போதைக்கு. ஆனால் இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய சிலபஸை டீட்டெயிலாக 23 டெஸ்ட்டாக பிரித்து டெஸ்ட்டு வச்சு உங்களுடைய நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்க அப்படின்றத அப்பப்போ செக் பண்ணுறோம். நம்ம தேவையான மெட்டீரியல் அப்படின்றது தரோம், சரிங்களா? அதே மாதிரி இந்த டெஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிபிடியில் நடக்கும். பைலிங்குவலில் இருக்கும், 2 மொழியிலுமே இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த பீரியடில் இதை வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக தர முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இப்போ நாங்கள் தரோங்க. ஓகே, ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 23 டெஸ்ட் அப்படின்றது இப்போ நம்ம கொடுத்துருக்கோங்க. 200 மார்க்ஸ் இருக்கும், 200 கொஸ்டின் இருக்கும், 300 மார்க்ஸ் இல்லைங்களா? 200 கொஸ்டின் இருக்கும், பைலிங்குவலில் இருக்கும், சிபிடி டெஸ்ட் தான் இருக்கும். ரீசனிங் வந்து நம்ம இப்போ சிலபஸ் நம்ம கீழே காமிப்போம். 23 டெஸ்ட் அப்படின்னா இந்த 23 டெஸ்ட்டுக்கும் நம்மளுடைய சிலபஸை பிரித்து ஒரு டாப்பிக்லேயும் 40 கேள்விகள், அதே மாதிரி ஜென்ரல் தமிழில், ஜென்ரல் இங்கிலீஷில் ஒரு டாப்பிக்லேயும் 60 கேள்விகள் அப்படின்ட்டு ஃபுல்லாக எடுத்து அதில் பாசிபிள் கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன இருக்குது, என்னென்ன மாடலில் இருக்கோ எல்லாத்தையுமே கொஸ்டினாக நம்ம எடுத்திருப்போம். அந்த கொஸ்டினை நீங்கள் சிபிடியில் அட்டன் பண்ணி சால்வ் பண்ணி எது உங்களுக்கு தெரியலையோ அது உங்களுடைய லாகின்ல தான் இருக்கும். எப்போ வேணாலும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ அப்போ எது நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணுறது, அதை தப்பு எதனால் பண்ணோம் அப்படின்றத எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுறப்ப, அதாவது மேக்ஸ் ரீசனிங்க்கு இலக்கணத்தில் சில பாட்டுக்கும் அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷில் சில பாட்டுக்கும் நாங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட ட்ரை பண்ணுறோங்க, சரிங்களா? அதே மாதிரி சப்ஜெக்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஜிஎஸ்சில் இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ் ஏதாவது உங்களுக்கு மெட்டீரியல் எதுவும் கிடைக்கல அப்படின்னா அந்த மெட்டீரியல் பிடிஎஃபாகவே அனுப்புகிறோம். இப்போ ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி அதில் இந்த டெஸ்ட் மேட்ச்க்கான டீட்டெயில் எல்லாமே போடுவோம். ஷெடியூல் அப்படின்றதையும் போடுவோம். நம்ம அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதுன்னு இல்லை, எங்கே வேணாலும் நீங்கள் ஒரு டெஸ்ட் பேட்ச் சேர்ந்தால் மட்டும்தான் இந்த தேர்வில் உங்களால் பாஸ் பண்ண முடியும். எதனால் அப்படின்னா, இப்போ 200 கேள்விகள் இவங்க கேட்குறாங்க. அதில் 200 கேள்விகளுக்கும் நமக்கு 3 மணி நேரத்தில் பதில் அளிக்கணும் அப்படின்றது ரொம்ப சிரமமாக இருக்கும். வெரி டஃப். நீங்கள் இதை நான் சொல்கிறத நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. எதனால் டஃப்பாக இருக்கும் அப்படின்னா, நீங்களே யோசிச்சாவே தெரியும். நமக்கு முன்னாடி வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 100 கேள்விகள் கேட்பாங்க. பொது தமிழோ இல்லை ஜென்ரல் இங்கிலீஷோ 100 கேள்விகள் கேட்பாங்க. ஆனால் இப்போ 60 கேள்விகள் தான் கேட்குறாங்க. அதுவும் இலக்கணமில் தான் கேட்குறாங்க. இலக்கணம் தான் நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கக்கூடிய ஏரியா. மற்றபடி எல்லாமே ஃபேக்டாக இருக்கும், ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும், டக்குன்னு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் இங்கே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது, சிரமமாக இருக்கும். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு ரீசனிங் நமக்கு புதுசு. நம்ம பசில் படிச்சிருப்போம், டைஸ் படிச்சிருப்போம். ஆனால் இதில் இருக்கக்கூடியது வந்து எஸ்எஸ்சி, அப்புறம் யூபிஎஸ்சியில் இருக்கக்கூடியது, சிலது பேங்கிங்கில் இருக்கக்கூடியது, அந்த மாடல் இப்போ இருக்குது. அப்படின்றக்கப்ப நமக்கு ஒரு ரீசனிங் கொஸ்டின் உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு இப்போ ஆல்ஃபா நியூமரிக்கில் ஒரு சம் கொடுத்துருக்காங்கன்னா அதை நீங்கள் பெர்முடேஷன் காம்பினேஷனில் போட்டு இதுதான் வரும் அதுதான் வரும் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு டைம் ரொம்ப ஆகிடும். ஸோ அப்போ நேரத்தை அதிகமாக இழுக்கும் உங்களுக்கு. இப்போ கோடிங் டீகோடிங்கில் மொத்தம் ஒரு 15 மாடல் இருக்குது அப்படின்னா ஒரு 15 மாடல்லையும் ஒரு மாடல்லையும் 2 கொஸ்டின் அப்படின்னு நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாமில் கேட்குறப்ப இந்த மாடல் தான் இது இருக்கும் அப்படின்னு ஈஸியாக நீங்கள் மேப் பண்ணி உங்களால் சீக்கிரமாக பண்ண முடியும். ஸோ அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சாப்டர்லேயும் ஒரு 20 மாடல் 30 மாடல் அப்படின்றத எடுத்து அதை சால்வ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த 40 கேள்விகளில் ஒரு 35 ப்ளஸ்ஸாவது உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். 40 கேள்விகளுக்கு 40க்கும் பதில் அளிக்கலாம், ஆனால் 1 மணி நேரம் எடுத்துக்கும். ஸோ 1 மணி நேரம் எடுத்துகிட்டால் நம்ம எங்கே போய் நிற்கிறது? லாஸ்ட் டைம் குரூப் 2 ப்ரிலிமினரிலேயே நம்ம பெரிய லெவலில் நம்ம மாட்டின இடம் அப்படின்றது ஜிஎஸ் வந்து நம்ம வழியாக படிச்சுட்டு வந்தது. இதுக்கு முன்னாடி குரூப் 1க்கு படிச்சிருப்போம், குரூப் 2க்கு படிச்சிருப்போம், குரூப்
4 படிச்சிருப்போம். அதே சிலபஸ், அந்த சிலபஸை எடுத்து நமக்கு கொஸ்டினாக கேட்குறப்ப நிறைய வெளியிலேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஸ்கூல் புக்கை தாண்டி நிறைய கேட்டிருந்தாங்க. அப்படின்றக்கப்ப நம்ம அங்கே மாட்டிட்டோம். இப்போ இவங்க கொடுத்துருக்கிறது தமிழ்நாடு ரிலேட்டட் அஃபேர்ஸ் நிறையா இருக்கிறதுனால நம்ம எப்படி வேணாலும் கேள்விகள் கேட்கலாம், எவ்வளோ கஷ்டமாக வேணாலும் கேள்விகள் கேட்கலாம். அப்படின்றக்கப்ப அதுலேயும் கவனமாக நம்ம படிக்கணும். அது தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கிறத கண்டிப்பாக கவனம் கொண்டு படித்தா மட்டும்தான் இந்த எக்ஸாமில் இனிமேல் பாஸ் பண்ண முடியும். அப்படின்றக்கப்ப நம்ம கூடுதல் கவனத்தோடு தான் படிக்கணுங்க. ஓகே, இதில் நம்ம இந்த ஜிஎஸ் தவிர்த்து இருக்கக்கூடிய லாங்குவேஜ் அண்ட் ரீசனிங் பார்ட்டை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணணும். குறைஞ்சது 100 கேள்விகள் இருக்குன்னா ஒரு 90+ மார்க்ஸாவது எடுத்தால் மட்டும்தான் சர்வீஸ் நமக்கு கிடைக்கும். இல்லைனா கவுன்சிலிங் போயிட்டு வந்துடுவோம், இல்லைனா கவுன்சிலிங்க்கே நம்ம எலிஜிபிள் ஆக மாட்டோம், சிவிக்கே எலிஜிபிள் ஆக மாட்டோம் அப்படின்ற நிலமை போயிடும். லாஸ்ட் டைம் நம்ம எழுதி மெயின்ஸ் எக்ஸாமுடைய ஆன்சர் ஷீட்டு எல்லாருமே இப்போ டவுன்லோட் பண்ணி பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் நான் எழுதுறது கரெக்டு தான், மார்க் கம்மியாக தான் வந்திருக்கு. ஒரு சிலர் மார்க் கம்மியாக போட்டாங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுவீங்க. அதாவது உங்களுடைய அளவீடு அப்படின்றது சரியாக தெரியாது, டிஃபைன் பண்ண முடியாது. அது ரிட்டன் எக்ஸாம், யார் வேணாலும் எப்படி வேணாலும் மார்க் போடலாம். ஆனால் இப்போ அப்ஜெக்டிவ் அப்படின்றதுனால நீங்கள் எந்த லெவலுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அந்த லெவலுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வரும். நல்லா படிச்சிருந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் வரும், நல்ல டாப் ரேங்க் எடுக்கலாம். அதில் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட், சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ், ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட், அக்ரி டிபார்ட்மெண்ட், இது மாதிரி லெவல் 12 அண்ட் எபோவ் போஸ்ட் இருக்குது. அதை நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். இல்லை நான் ஓகே ஓரளவு தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா ஆர்ஐ ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட், அதெல்லாம் இல்லை நான் ரொம்ப படிக்கிறது இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறேன், டைமும் எனக்கு இல்லை அப்படின்னீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற லெவலில் உங்களுக்கு இந்த இதில் ரேங்கிங் நிறைய போடுவாங்க, இந்த டிபார்ட்மெண்ட் அது அப்படின்ட்டு. ஸோ அப்போ கடைசியில் இருக்க போஸ்ட் தான் கிடைக்கும். இல்லை எக்ஸாம் அப்போ நான் ஒரு 2 வாரம் உட்காந்து படிச்சிருக்கேன், ஏற்கனவே நான் பயங்கரமாக படித்து குரூப் 2 ப்ரிலிமினரி கிளியர் பண்ணியிருக்கேன், குரூப் 1 பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ரிசல்ட்டும் வராதுங்க. ஸோ இதற்காக நீங்கள் எந்த லெவலுக்கு முயற்சி மேற்கொள்கிறீங்க அப்படின்றத ரொம்ப முக்கியம். வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் டைமாக இதுக்காக படித்தா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இதுக்காக ஃபுல் டைமாக படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, 2000 பேருக்கு மேலே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தான் கிடைக்கும். இங்கே காலம் தான் ரொம்ப முக்கியம், அறிவுலாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. யார் அதிகமான நேரத்தை இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எல்லா கமிட்மெண்ட்டையும் தள்ளி வச்சுட்டு ஒழுங்காக உட்காந்து ஃபுல்லாக படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இதை எப்படி இந்த ப்ராசஸை ஈஸியாக மாற்றுறது, இதுதான் சிலபஸ், இப்படி தான் இருக்குது அப்படின்னா யார் வேணாலும் அந்த சிலபஸை எடுத்து படித்து அதுக்கப்புறம் அதுக்கான கொஸ்டின் அட்டன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அடுத்தடுத்த சப்ஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி ரிவிஷன் பண்ணி போயிடலாம். ஆனால் அதை ஒழுங்காக ஆர்கனைஸ்டாக கொண்டு வரதுக்கு தான் ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது தான் நம்ம இப்போ பண்ணியிருக்கோங்க. வெரி யூஸ்ஃபுல். பயங்கரமான எஃபோர்ட் போட்டு கொஸ்டின்ஸ் எடுத்து உங்களுக்கு நிறையா தேவையானப்போ மெட்டீரியல், தேவையானப்போ ஆன்லைன் கிளாஸ் வீடியோஸ் இது எல்லாமே தரோம், சரிங்களா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெரி நாமினல் ஃபீ, ஏன்னா நாள் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதிகமான ஃபீஸ் வாங்குறதுக்கும் இதில் ஒரு முகாந்திரமே இல்லை. ஸோ அதனால் ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான். ஆனால் உங்களுடைய எஃபோர்ட்டை ரொம்ப நிறையா போடணும், சரிங்களா? எங்களுடைய எஃபோர்ட்டை எங்கள் சைட்லேருந்து நிறையா போடுவோம். ஓகே, ஸோ 2க்கும் இதே மாதிரி இருக்குங்க. ஸோ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு சப்ஜெக்டையும் இப்போ நாங்கள் இப்போ கிளாஸில் எடுத்தப்போ பாலிட்டியை 13-14 கிளாஸாக பிரித்து எடுத்து இப்போ ஒரு 7-8 கிளாஸ் எடுத்திருப்போம், இன்னொரு 5-6 கிளாஸ் இருக்கும். ஆனால் இப்போ நமக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை. அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ நாங்கள் எங்கள் கிளாஸில் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், ப்ரியாம்பிள், இது 2 மட்டும் ஒரு கிளாஸில் எடுப்போம். அதுக்கப்புறம் சாலியன் ஃபீச்சர்ஸு, யூனியன் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப் தனியாக எடுப்போம். அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸையே 2 பார்ட்டாக எடுத்தோம், சரிங்களா? அப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் டிபிஎஸ்பி ஒரு கிளாஸாக எடுத்தோம். யூனியன் கவர்மெண்ட்டில் லெஜிஸ்லேச்சர் தனியாக எடுத்தோம், எக்ஸிக்யூட்டிவ் தனியாக எடுத்தோம், எக்ஸிக்யூட்டிவே 2 கிளாஸாக எடுத்தோம். ஸோ இப்படின்னு இருக்கப்ப இப்போ நமக்கு டைம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம, ஏன்னா பாலிட்டி ரொம்ப முக்கியமானது, 30 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, 30 கேள்விகள் இதிலிருந்து வருது அப்படின்றக்கப்ப ரொம்ப 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 முக்கியமானது. பாலிட்டியை நல்லா இன்னும் தரவாக படிக்கணும் நம்ம, சரிங்களா? ஸோ அப்போ இதை 5 டெஸ்ட்டாக பிரிச்சிருப்போம் பாருங்கள். 5 டெஸ்ட்டாக பிரிச்சிருப்போம். 5னா வரிசையாக பாலிட்டி டெஸ்ட் 1 அப்படின்றது நடக்காது, ஷஃபிளாகி தான் நடக்கும். ஸோ அது இப்போ நீங்கள் இதுக்கான கோர்ஸில் என்ரோல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவோம், இதான் பிடிஎஃப், இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ட்டு. டெஸ்ட் 1 என்ன, டெஸ்ட் 1 பாலிட்டி இருக்கும், டெஸ்ட் 2 ஹிஸ்ட்ரி இருக்கும், டெஸ்ட் 3 சயின்ஸ் இருக்கும். இது மாதிரி மாறி மாறி தான் இருக்கும், ஷஃபிளாகி தான் இருக்கும். உங்களுக்கு ஜிஎஸ்சில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், டெஸ்ட் நம்பர் 1 அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், 100 கொஸ்டின் இருக்கும். அது இல்லாமல் இங்கிலீஷில் இருந்தோ இல்லை தமிழில் இருந்தோ ஒரு 60 கேள்வி இருக்கும். அப்புறம் ரீசனிங்லேருந்து 40 கேள்வி இருக்கும். ஸோ 200 மார்க்குக்கான டெஸ்ட்டை நீங்கள்
ரொட்டீனாக அட்டன் பண்ணுவீங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இதே மாதிரி நம்மளுடைய இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் பர்டிகுலராக தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலேருந்தும் பிரித்து வச்சுருப்போம் இதே மாதிரி. சரிங்களா? இது வந்து 4 பார்ட்டாக பிரிச்சிருப்போம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய கேள்விகள் கேட்கக்கூடிய இடமும் கூட இது. ஸோ அதனால் அதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் அண்ட் தமிழ்நாடு எக்கானமி அப்படின்றது ரொம்ப முக்கியம். சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஜென்ரல் இஷ்யூஸ் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். அது இல்லாமல் விமன் ரிலேட்டட் இஷ்யூஸு, சில்ட்ரன் ரிலேட்டட் இஷ்யூஸு, டிரான்ஸ்ஜெண்டர் ரிலேட்டட் இஷ்யூஸ், இதுக்கெல்லாம் நம்ம பாலிசி நோட்டில் என்ன இருக்குது. ஸோ இங்கே தான் நம்ம இண்டிவிஜுவலாக படிக்கிறப்ப நம்ம மாட்டிப்போம். ஸோ எதை படிக்கணும் அப்படின்றது தெரியாது. சரிங்களா? இப்போ இந்த டெஸ்ட்டுக்கான சிலபஸ் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, டெஸ்ட் 1க்கு இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், டெஸ்ட் 1க்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அனுப்புவோம். ஒன்று அனுப்புவோம், பிடிஎஃபாக அனுப்புவோம். மெட்டீரியல் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக அனுப்ப மாட்டோம். இப்போ ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கணும் அப்படின்றது, இப்போ ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாமே சாஃப்ட் காப்பியாக இருக்கும், அதை அனுப்புவோம் நம்ம. சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தால் அதை அனுப்புவோம். ஸோ இது ரெஃபர் பண்ணி இந்த டெஸ்ட்டுக்கான மெட்டீரியலோடு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக ஆகும். ஸோ இப்போ எல்லாருக்குமே எப்படி படிக்கணும், எங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்றது தெரியாமல் இருக்குது. ஒரு ஷெட்யூல் வந்துருச்சு, ஒரு பிளானர் வந்துருச்சு அப்படின்னா, டெஸ்ட் பிளான் வந்துருச்சு அப்படின்னா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். ஓகே, நான் படிச்சிட்டேன், இத்தனை டெஸ்ட் எழுதிட்டேன், இவ்வளோ அளவுக்கு நான் படிச்சிட்டேன், ரீசனிங் இத்தனை சம் நான் போட்டு பார்த்துருக்கேன் அப்படின்றக்கப்ப ஒரு மன நிறைவோடு போய் எக்ஸாம் எழுதுவீங்க. இல்லை அப்படின்னா நான் ஆரம்பித்து ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் படிப்பீங்க. ரீசனில் ஒரு 3-4 டாபிக் மட்டும் தான் படிப்பீங்க. அடுத்து மேற்கொண்டு எப்படி பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் மாட்டிப்போம் நம்ம. ஓகேங்களா? ஓகே. சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸும் இதே மாதிரி 4 டெஸ்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதில் மோஸ்ட்லி ஒரு 50% மேலே இப்போ கிளாஸில் எடுத்தது இருக்குது. சரிங்களா? இதில் மெட்டீரியல் தேவைப்படுறவங்களுக்கு நம்ம மெட்டீரியலும் அனுப்பிவிடுவோம். ஸோ ஃபீஸ் இதே தான். சரிங்களா? ஸோ அவங்க மெட்டீரியலுக்காக எதுவும் இல்லை, நம்ம ரெடி பண்ண மெட்டீரியல்ஸ் இல்லை இருக்குது, அதை அனுப்பிவிடுவோம். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் இருக்குங்க. சரிங்களா? எல்லாத்தையும் அனுப்புவோம் அப்படின்ட்டு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ ரெகுலர் பேட்சில் படிக்கிறவங்களுக்கு தான் அது. சரிங்களா? தேவையான மெட்டீரியல் எதுவும் இல்லாத, சோர்ஸ் இல்லாததை கண்டிப்பாக அனுப்புவோம். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். டைம் கம்மியாக இருக்கிறப்ப ஏதாவது கையில் கிடச்சிதுன்னா அதை படிச்சுட்டு நம்மளால் பண்ண முடியும். ஓகே. இதே மாதிரி நம்மளுடைய ஜாகிரஃபியில் 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம இப்போ 3 பார்ட்டாக பிரிச்சிருப்போம். சரிங்களா? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இது நிறையா இருக்கும், இது புதுசாகவும் நிறையா இருக்கும். இப்போ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மட்டும் ஒரு டாப்பிக்கில் கொடுத்துருப்போம், பயாலஜி மட்டும் ஒரு டாப்பிக்கில் கொடுத்துருப்போம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் கொடுத்துருப்போம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் நம்ம 11th 12th அந்த புக்கில் இருக்கிறதே போதுமான அளவுக்கு இருக்கும். 11th புக்கே போதும், 12th எல்லாம் ப்ரோக்ராமிங் போயிடும், அந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படாதுங்க. சரிங்களா? ஈஸியாக தான் கேட்பாங்க. கம்ப்யூட்டர்லாம் ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க, டிஃபைன்டாக இருக்கும். மற்றபடி நமக்கு பயோடெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கிறதெல்லாம் வந்து கஷ்டமாக கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. IVF, சரிங்களா? இதெல்லாம் டெஸ்ட் பேபி, இதெல்லாம் வந்து 12th புக்கில் இருக்க ஜுவாலஜி பார்ட்டில் இருக்கிறது. அதே மாதிரி 12th பயோ பாட்னியில் இருக்கிறது, அதில் நிறைய கவர் ஆகுது. 12th லெவலுக்கு நம்ம படித்தாவே போதும், இவங்க கொடுத்துருக்கிற இந்த பயோடெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கிறதெல்லாம். சரிங்களா? அட்டாமிக் ஃபிசிக்ஸும் அதே மாதிரி தான், எல்லாமே அதில் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், இதெல்லாம் வந்து இந்த டாப்பிக்கே நமக்கு நிறைய பேருக்கு புரியாது. நண்டு கேட்டு இதெல்லாம் நமக்கு டாப்பிக்கே ரொம்ப புரியாமல் இருக்கும். எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸு, பேட்ரிஸு, ஸோ எதை வந்து எப்படி எது ஆனோடாக இருக்குது, எது கேத்தோட், அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கான்செப்சுவலாக இருந்தது அப்படின்னா இருக்கும். நம்ம இது ரெகுலர் கிளாஸஸில் எடுத்த வீடியோஸ் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 12 வாரம், ஒரு வாரத்துக்கு 5 கிளாஸ்னால் 60 கிளாஸ் வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை கூட அனுப்புகிறோம், லிங்க்கை வந்து அனுப்புகிறாங்க. சரிங்களா? அது நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 hours கிளாஸு வேகமாக வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா 1.5 மணி நேரத்தில் பார்த்துடலாம். ஓரளவுக்கு உங்களுக்கு சப்ஜெக்ட் புரியும். ஓகேங்களா? ஓகே. இதான் 2Aக்கு 2A உடைய GS பார்ட்டுக்கு. ஸோ பார்ட் 2 வந்து நமக்கு வந்து லாங்குவேஜ் இருக்குது. ஸோ லாங்குவேஜில் வந்து நம்ம 23 டெஸ்ட்டு, அதே மாதிரி மேலே இருக்க மாதிரி 23 டெஸ்ட்டாக தான் நம்ம இதை பிரிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ ஒரு டாப்பிக்கும் இப்போ பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், புகழ்பெற்ற நூலாசிரியர் அப்படின்னு இருந்தது அப்படின்னா அதை இப்போ பாலிட்டி 1ஓட சேர்ப்போம். அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு வந்து இந்த மேட்ச் த காலம் AB, இப்போ இதில் வந்து இடியம்ஸ், பிரேசஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா? ஸோ இதை கொடுத்துருப்போம். இதே மாதிரி அனலாகி இருக்குது. ஸோ இந்த 3 பார்ட்டு சேர்ந்து டெஸ்ட் 1 இருக்கும். ஸோ இந்த 3 பார்ட்டையும் மட்டும் நம்ம தெளிவாக படிக்கணும். ஒரு நாள் GS படிச்சுட்டு மீதி ஒரு நாள் வந்து ஃபுல்லாக உட்காந்து ஜென்ரல் தமிழ் அண்டு ரீசனிங் நல்லா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா
இதே மாதிரி கண்டினியூஸாக ரொட்டீனாக இந்த சைக்கிள்குள்ளே வரணும். நிறைய பேர் இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கு தோணுனப்போ படிப்பாங்க, தோணாதப்போ படிக்காமல் போயிடுவாங்க. ஆனால் எக்ஸாம் அந்த நேரத்தில் தான் நடக்கும். சரிங்களா? உங்களுக்கு தோணுன மாதிரி எக்ஸாம் தள்ளிப்படவும் முடியாது, நம்ம முன்னாடி அதை ப்ரீபோனும் பண்ண முடியாது. அப்படின்றக்கப்ப நம்ம அங்கே மாட்டிப்போம். ஸோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்மளை கொண்டு வந்து ஒரு மென்டார்ஷிப்போடு நீங்கள் பண்ணுறப்ப கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும், நல்ல வேலையும் கிடைக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் நம்ம இப்போ 22 டெஸ்ட் அப்படின்றது போட்டிருக்குங்க. சரிங்களா? 2 மெயின்ஸ்க்கு மொத்தம் 23 டெஸ்ட் தான் இதுலேயும் நம்ம போட்டிருக்கு. ஸோ இப்போ பாலிட்டி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும். சரிங்களா? பாலிட்டி இப்போ நம்மகிட்ட முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் 3 டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு அது ஒரு 3 டெஸ்ட் அப்படின்றது ஆரம்பித்து போயிட்டுருக்கு. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் மெட்டீரியலாகவே கொடுத்துருவோம், பிரிண்டட் மெட்டீரியலாகவே கொடுத்துருப்போம். அதை அப்படியே படிச்சுட்டு ஒரு டாப்பிக்லேயும் 30 கொஸ்டின், 24 கொஸ்டின், 25 கொஸ்டின் அப்படின்ட்டு அதுலேருந்து 24 கொஸ்டின் மட்டும் எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். நாங்கள் உங்களுக்கு மெயில் அனுப்பிடுவோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து படித்து எக்ஸாம் எழுதி அதை பிடிஎஃப் காப்பியாக அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா எவாலுவேட் பண்ணி ஃபீட்பேக் அப்படின்றது சொல்லிவிடுவோம். சரிங்களா? ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு. ஸோ ஏற்கனவே நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்க எல்லாருமே எங்ககிட்ட படித்தவங்க மட்டும்தான், வெளியில் படித்தவங்க விசாரிச்சுட்டு போனவங்க அப்படிலாம் யாரும் கிடையாதுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ 36 மெம்பர்ஸ். ஸோ நிறைய பேர் படித்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 2Aக்கு வந்து இப்போ நம்ம டெஸ்ட்டு நிறையா வச்சுருப்போம். 21 டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ இதில் இப்போ 19th டெஸ்ட்டோடைய கொஸ்டின் பேப்பர் மட்டும் நான் போட்டிருக்கேன். இந்த பிடிஎஃப்லேயே இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். கொஸ்டின் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். எப்படி டிஎன்பிசியில் கேட்பாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் எடுத்து கேட்குறதோ இல்லை குரூப் 4 கொஸ்டின் கேட்குறதோ இருக்காது. இந்த எக்ஸாமுடைய ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்டிருப்போம். சரிங்களா? ஸோ வெரி யூஸ்ஃபுல். நீங்கள் இந்த டாப்பிக்கை எங்கெங்கே நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நீங்கள் கொஸ்டின் அட்டன் பண்ணி பார்க்குறப்ப தெரியும். ஓகே, இந்த பார்ட்டில் நம்ம இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்றது எல்லாமே நமக்கு தெளிவாக தெரியுங்க. ஓகேங்களா? ஸோ இது ஏதோ ஒரு டாபிக், இது ரிவிஷன் டெஸ்ட் கொஞ்சம். ஸோ இது மாதிரி டாபிக் நிறையா இருக்கும். தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கிறதும் நிறையா நம்ம கேட்டிருப்போம். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா அப்படின்றது கிடைக்கும். இது மாதிரி தான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. தமிழ்நாட்டின் மொத்த கருவுறுதல் விகிதம் என்ன, இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் தமிழ்நாடு அஃபேர்ஸ் கேட்குறப்ப. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம கண்டிப்பாக கவனித்து படிக்க வேண்டியது. சரிங்களா? ஓகே. ஸோ இதில் சில பார்ட் வந்து ஸ்கூல் புக்கிலேருந்து எடுத்திருப்போம், சிலது வந்து வெளியில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி புக்ஸ்லேருந்து எடுத்திருப்போம், சிலது வந்து தமிழ்நாடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டேட்டா போட்டிருப்பாங்க 2021-22 அதுலேருந்து சிலது எடுத்திருப்போம். சரிங்களா? ஸோ எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ இதை நம்ம கரெக்டாக பார்த்து ரீசனிங்க்கும் இதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? பாருங்கள், ரீசனிங்க்கு இருக்குது. ஓகே. ஸோ இங்கிலீஷ்க்கும் இருக்கும் இதே மாதிரி. சரிங்களா? ஸோ இதை நம்ம ஓரளவு கவர் தமிழுக்கு இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். நீங்கள் கொஸ்டினுடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம 150 கேள்விக்கு தான் இப்போ இது இருக்குன்னு வச்சுருக்கோம். 115 116 தான் எப்பயுமே ஃபஸ்ட் மார்க் எடுப்பாங்க. எப்பயுமே ஒரு 20-25 மார்க் கம்மியாக தான் எடுப்பாங்க. டஃப்பாக தான் இருக்கும். கொஸ்டின் வந்து எப்பயுமே டஃப்பாக தான் கேட்கணும். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக கேட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா, அவங்களுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆகிடும். அப்புறம் அங்கே போய் நம்ம மாட்டிப்போம். அங்கே போய் வந்து எக்ஸாம் ஹால் முடிச்சுட்டு வெளியே வரப்போ எல்லாம் அங்கே ரொம்ப ஈஸியாக இருந்தது இன்ஸ்டியூட்டில், இங்கெல்லாம் கஷ்டமாக கேட்குறாங்க. கஷ்டமாகவே நம்ம பயிற்சி கொடுத்தோம் அப்படின்னா உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் இன்ஃபேக்ட் அது கஷ்டமாக தான் கேட்பாங்க. இப்போ நம்ம கொடுக்குறதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் இந்த லெவல் பயிற்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் அதை அப்ரோச் பண்ண முடியும். சரிங்களா? எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வரப்போ எல்லாருடைய மனநிலை இதுவாக தான் இருக்கும். இதுக்கு நம்ம படிக்காமவே இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த பயிற்சி மேற்கொண்டு இதை ஃபுல்லாக நம்ம படிச்சிருந்தால் மட்டும்தான் அங்கே போய் உங்களால் வேலை வாங்குற அளவுக்கு பண்ண முடியும். ஸோ ஜென்ரலாக எல்லாருமே சொல்லுவாங்க, அது மாதிரி நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் கேட்குறதே எப்படி இருக்குன்னா, ஸ்கூல் புக்கிலேருந்து சிலது இருக்கும், வெளியில் இருக்கக்கூடிய சோர்ஸஸ்லேருந்து இருக்கும், ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேருந்து இருக்கும். சரிங்களா? நம்ம மெட்டீரியல்லேருந்து சிலது இருக்கும், சிலது புதுசாகவே இருக்கும், புது ஃபேக்டாகவே இருக்கும். அந்த ஃபேக்டையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஹோலிஸ்டிக்காக இதை கவர் பண்ணுறதுங்க. ஓகே. ஸோ இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ எப்படி நடக்க போகுது அப்படின்னா, ஆன்லைன் மூலிமா தான் நடக்குதுங்க. சரிங்களா? சிபிடி டெஸ்ட் அப்படின்றது தான் நடக்கும். நம்ம சொல்லியிருக்கோம் பைலிங்குவல் சிபிடி டெஸ்ட் அப்படின்றத சொல்லியிருப்போம். ஸோ சிபிடி டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் கூகுளில் போயிட்டு டிஜிட்டல் பாரதி டெஸ்ட் ப்ரெஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு லிங்க் வரும். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இது மாதிரி லாகின் பாஸ்வேர்ட் கேட்குங்க. சரிங்களா? நீங்கள்
பேமெண்ட் பண்ணி என்ரோல் பண்ணது உடனே உங்களுக்கு லாகின் பாஸ்வேர்ட் தந்துடுவோம். அதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து என்னென்ன டெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப டெஸ்ட் இப்போ நிறையா இருக்கும். ஸோ டெஸ்ட் நம்பர் 1, 2, 3 அப்படின்னு இருக்கும். இந்த டெஸ்ட் வந்து 2 days 3 days ஒன்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ என்ரோல் பண்ணி திங்கக்கிழமைலேருந்து டெஸ்ட் ஆரம்பிக்கும். டெஸ்ட் 1 நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டெஸ்ட் 2 உடைய ஆக்சஸ் உங்களுக்கு வழங்கப்படும். டெஸ்ட் 2 முடிச்சதுக்கப்புறம் டெஸ்ட் 3 அப்படின்ட்டு நீங்கள் சீக்கிரமாக ஒரு நாள்லேயே முடிச்சிட்டிங்கன்னா டெஸ்ட்டு 2 போயிடலாம். இல்லை 3 நாள் ஆகுதுன்னா 3 நாள் முடிச்சதுக்கு அப்புறமா தான் டெஸ்ட் 2 உடைய ஆக்சஸ் தருவோம். சரிங்களா? ஸோ என்னென்னா நமக்கு எல்லா டெஸ்ட்டும் எழுதணும், 20 டெஸ்ட்டையும் எழுதணும் அப்படின்றது தான் ஃபைனல் கோல். டெஸ்ட்டு எழுதி முடித்ததுக்கு அப்புறமா மார்க் அப்படின்றது வரும். இப்போ 100 பேர் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த 100 பேரில் நீங்கள் எத்தனாவது மார்க்கில் இருக்கீங்க அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ எந்த பார்ட்டில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க, எவ்வளோ ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துகிட்ருக்கீங்க, எல்லா டேட்டாவும் வந்துடும். இது கம்ப்யூட்டரைஸ்டு அப்படின்றதுனால எல்லா டேட்டாவும் வந்துடும். எந்த நேரத்தில் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க, ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த ஐடி இருக்கும். இப்போ உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு டைம் தான் அட்டன் பண்ண முடியும். 2வது டைம் போய் நீங்கள் வியூ மட்டும் பண்ணிக்கலாம், டெஸ்ட்டாக அட்டன் பண்ண முடியாது. அது மாதிரி தான் இருக்கும். பிடிஎஃப் வந்து சிலதுக்கு வந்து டவுன்லோடிங் ஆப்ஷன் இருக்கும், சிலதுக்கு இல்லாமல் இருக்கும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ சிபிடி டெஸ்ட் டஃப்பாக தான் இருக்கும். கொஸ்டின் பேப்பர் படிக்க வேண்டியது நிறையா இருக்குது, நாளும் கம்மியாக இருக்குது. ஸோ எல்லா விதமான பலவீனங்களையும் கொண்டு ஒரு போருக்கு நம்ம தயாராகி போகிறோம். சரிங்களா? நம்பிக்கை அப்படின்ற ஒரு பலம் மட்டும் நம்ம மனசில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் ஈஸியாக வாங்கக்கூடியது தான். இந்த நாளில் உட்காந்து தெளிவாக ஃபுல் டைம் படிச்சிங்க அப்படின்னாவே உறுதியாக போஸ்டிங் அப்படின்றது வாங்கிடலாங்க. சரிங்களா? நன்றிங்க.